நாகக்கண்ணி ஆமா ஓடி வாரா ஓடி வருகின்றார். ஊசியிலை படர்ந்த மலை உத்திராச்சங்காய்க்கும் மலை உத்திராச்சங்காய்க்கும் மலை சாம்பலிலை படர்ந்த மலை சாம்பலிலை படர்ந்த மலை ஆதி சங்கர நாராயணர் வாழும் மலை சங்கர நாராயணன் வாழும் மலை மலையான மலை கடந்து மங்கையான நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியா நேர எங்க வருகின்றார் இமயகிரி பர்வதமே வந்து சேர்ந்தார். இமயகிரி பர்வதத்திற்கு வந்து சேர்ந்தார். இமயகிரி பர்வதம்னா எங்க? இமயகிரி பர்வதம்னு சொன்னா இமயமலை. சாரலுக்கு வந்தா ஆமா ஆலமர விருட்சகத்தை கண்டால் அரணார்மணி புத்தையும் கண்டார். ஆமா என்ன கண்டால் ஆலமர விருட்சகத்தை கண்டார். ஆமா அரணார்மணி புற்றை கண்டார். ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது? ஆலமராரி ராமச்சந்திரனுக்கு உபயோகப்பட்டது. அரணார்மணி புற்று ஆமா யாருக்குமா உபயோகப்பட்டது? கண்ட பகவானுக்கு உபயோகப்பட்டது. ஐயா சீக்கிரம் கலத்தலாம்ல அப்படியே அலைதோ ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானுக்கு உபயோகப்பட்டது. ஆமா ஆகையினால் அப்ப மைத்துனனும் ஆமா அமர்ந்த இடம் இந்த இடம் தான். ஆகையினால் ஆமா இங்க இருந்து தவம் இருந்தால் ஆண்டவன் பகவானை பார்க்கலாம். பகவானிடத்துல ஆமா நம்ம கேட்ட பிள்ளை வரத்தை வாங்கலாம் என்று சொல்லி நாகராஜன் தேவி என்ற நாகக்கண்ணி பெண்கொடியா அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி அந்த உத்தமையால் தவம் இருக்க போகின்றார். எப்படி தவம் இருக்கின்றார்? மங்கையான நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி சாந்து கொண்டு தரைமல்லிகி சந்தையனந்தாய் கோலம் மீண்டாய் மாவு கொண்டு கோலம் மீண்டு மஞ்சையனையாய் தரைமல்லிகி தலைவாழை அவள் இளைவிரித்தா தந்தி முகனை மங்கை பிடித்து வைத்தார். தலைவாழை இளைவிரித்தா தந்தி முகனை பிடித்து வைத்தார். தவம் இருக்கா? என்னமோ மாறி இருக்கலாம். எப்படி தவம் இருக்கா? எப்படி தவம் இருக்கிறார்? சாந்து கொண்டு தரைமல்லிகி சந்தனத்தால் கோலமிட்டார். மஞ்சனையால் தரைமல்லிகி மாவு கொண்டு கோலமிட்டு அந்த காலத்துல ஆமா மாவு வச்சு கோலம் போட்டிருக்காங்க. ஆமா இப்ப அப்படியாமா? மாவுனா என்ன மாவு? தோசை மாவு, பச்சரிசி மாவு. பச்சரிசியை உரல்ல போட்டு இடிச்சு அப்புறம் உரல்ல போட்டு தான் இடிப்பாங்க. அப்புறம் எதுல போட்டு இடிப்பாங்க? இப்ப எல்லாம் மிக்ஸில போட்டு அரைக்காங்களே. மிக்ஸில போட்டு அரைச்சா அது மாவா, அதாவது கூலா ஆயிரும். உரல்ல போட்டு இடிச்சாதான் அது மாவா. உரல்ல போட்டு இடிச்சு ஆமா அந்த பச்சரிசி மாவு எடுத்துதான் ஆமா அந்த காலத்துல கோலம் போட்டிருக்காங்க. ஏன் அப்படி கோலம் போட்டிருக்காங்க? அப்பதான் அதாவது கண்ணுக்கு தெரியாத, அதாவது ஊர்ந்து போகிற உசுப்பிராணிகள் தரையில இருக்கும். ஆமா நம்ம கோலம் போட்ட மாதிரியும் ஆச்சு, அதுகளுக்கு படியளந்த மாதிரியும் ஆச்சு. ஆமா ஆகையினால் இப்ப பூரா எறும்பு தரையில ஊந்துச்சுன்னா சாப்பீஸ வச்சு ஒரே கோடு கொஞ்ச நேரத்துல செத்து மாண்டு சுருன்றோம். எறும்ப கொன்னுறணும்ல. ஆமா எறும்ப கொல்லத்தான் காக்கில எறும்பொடியை வாங்கி வச்சு நாலாம் போடுவோம். ஒத்த பண்டத்தை வீட்டுல வைக்க விட மாட்டேங்க. நாங்க 500 தாளை மாத்தி பண்டத்தை வாங்கி வைக்கோம். அம்புட்டையும் தின்னுட்டா போயிருத அப்படின்னு எறும்பு சுவாலிய முடிச்சிடணும். ஒரே கோடு அதோட சரி. ஆமா அந்த காலத்துல எறும்புக்கு உணவா பச்சரிசியில கோலம் போட்டிருக்காங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. எறும்பு பொடி. ஆகையினால் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமி அவள் தவம் இருக்கா. அவள் தட்டுனா சத்தம் வருது. உத்தமியானவள் தவம் இருக்கா. எப்படி தவம் இருக்கா? எப்படி தவம் இருக்கின்றார்? தலையதையும் தரையில் ஊன்றி வாழதையும் மேலுயர்த்தி தரையதையோ தரையில் ஊன்றி ஆளதையோ மேலோ
சிவனை என்று சிவனாரனை காலே கடவுளையோ நினைகுறாளே 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 நினைக்கூறாளே கண்ணழகியானதொரு நாகே கண்ணியே நாகே கண்ணியே நாகே கண்ணியே கடவுளே ஐயோ நினைக்கூறாளே நினைக்கூறாளே கட்டழகி நாக கண்ணி நாக கண்ணியே யார நினைக்கா யார நினைக்கின்றாள் நாகக்கண்ணி நினைக்கா ஆமா எப்படி தவம் இருக்கா எப்படி தவம் இருக்கிறாள் தலையை தரையிலே ஊன்றினார் தரையிலே ஊன்றினாள் வாளை மேலுயர்த்தினார் மேலுயர்த்தினாள் ஆண்டவன் பகவான நினைத்து பகவானை நினைத்து அழகு மங்கையான நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தை வர வேண்டும் ஒரே ஒரு குழந்தை வரம் வேண்டி உத்தமியா தவம் இருக்கா தவம் இருக்கின்றாள் அரகரா அரணை என்றும் அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் சிவனை என்றும் சம்போ நமச்சிவாய நமச்சிவாயா அரகரா சிவசிவா ஓம் நமச்சிவாய ஆமா என்ற ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து சிவபெருமானை நினைத்து அழகு மங்கையான நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக குழந்தைக்காக தவம் இருக்கா உத்தமியால் தவம் இருக்கின்றார். அந்த காலத்துல தவம் இருந்து பிள்ளை பெற்றிருக்காங்க. ஆமா. இப்ப அப்படியா? இப்ப பூரா எங்கய்யா தவம் இருக்க முடியுது? தவம் இருக்க அந்த காலத்துல காடு நிறைய இருந்திருக்கு, போய் தவம் இருந்திருக்காங்க. இப்ப காடை பூரா அழிச்சு வீடாக்கியாச்சு. சரி, வேற எங்க போய் தவம் இருக்க? எங்கேயாவது போய் இருக்க வேண்டியதான். ஒரு வீட்டுல பூஜை பண்ண முடியல. ஏமா? சூனியம் வைக்க போறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருந்து போன் அடிச்சிருந்தாங்க, வந்து பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. அதான பார்த்தேன். ஆமா, காலம் அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு. எங்கேயாவது போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா இவங்க கஞ்சி அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான உள்ள தூக்கி கொண்டு வச்சிருவாங்க. ஆமா ஆமா. ஆகையினால் என்ன செய்ய, அப்படி போறாங்கல்ல, போறாங்க. போய் தானே அவங்க தடுக்காங்க நம்மள. நம்ம அந்த காலத்துல ஆமா அம்மா என்ன எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை மாத்தி குடும்பம்னு மாலை போட்டிருக்காங்க. எம்மா 365 நாள்ல சரி 300 நாள் தண்ணி அடிச்சிருந்தேன், ஒரு 60 நாள் ரெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்து உனக்கு மாலை போடுதேன். இந்த 60 நாள் மட்டும் எனக்கு ஆசை வராம பாத்துக்கோ அப்படின்னு தண்ணி அடிக்கத 60 நாள் நிப்பாட்டணுங்க காண்டி மாலை போடுறாங்க. காலம் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஆகையினால் அந்த காலத்துல நேர்த்தி கடனோட போட்டிருக்காங்க. ஆமா, இந்த காலத்துல கூடாதுன்னு தான் நானும் மாலை போட்டு பார்த்தேன். சரி, என்னால இருக்க முடியாது இல்ல. 3வது நாள் கலத்திட்ட மாலையை. ஏன்னா முத்தாரம்மாவோட அந்த குவார்டர் தானே பெருசு. ஆமா, அப்படிதானே ஐயா? 165க்கு இருக்க மகிமா அம்மாவுக்கு இருக்கா? கிடையாது இல்ல. 165 அடிச்சுட்டு ரோட்ல படுத்தோம்னா அடுத்த செகண்ட் சொர்க்கத்தை பார்த்துட்டு வரலாமே. அம்மாளே நேர்ல வந்துருவாளோ? அதுல 245 அடிக்கணும், அப்பதான் அம்மா நேர்ல வருவா. வந்து காட்சி கொடுப்பாளோ? ஆகையினால் பார்த்தால் நாகக்கண்ணி அனுபவம் பேசுது. ஒரே ஒரு குழந்தைக்காக அம்மா நேர்ல வந்து காட்சி கொடுப்பாளாம். ஆமா, அது சரிதான். 245. ஆமா, சரி, ஆண்களுக்கு 245, அம்மா நேர்ல காட்சி கொடுப்பா. சரி, அப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்ய? உங்களுக்கு விலை கூடுனது இருக்கு. 41 நாள் விரதம் இருக்கணும் மாலை போட்டு. அப்படியா? உங்களுக்கு வேணா வாங்கி தாரேன். அடிச்சிட்டு அந்த பக்கம் போய் படுங்க. எந்த பக்கம் போய்? ஐயா வருவாரு கனவுல. ஐயா வருவாரா? எந்த ஐயா வருவாரு? மாயாண்டி வருவாரு. நான் முருகேசனாடார் வருவாரான்னு நினைச்சேன். ஆகையினால் அவரும் வருவாரு. நாகராஜன் தேவி நாகக்கனி பெண்கொடியாள் எனக்கு ஒரு முக்கள நீ ஊத்தி வச்சிருக்கலாம்னு வந்து கேட்பாரு. ஒரே ஒரு குழந்தைக்காக அந்த உத்தமியால் தவம் இருக்கின்றார். அவ தவநிலையானது காற்றை அடிந்து மணல் பாரதி கரையம்புட்டு மேல் பாடு கொண்டை இலை செல்ல பாரவை கூடு கட்டி முட்டையிடை தலைவாட்டில் உழைத்தவாரோ கால்வாட்டில் பூச்சோரி எல்லாரையும் உறங்க வச்சு பார்க்கலாம். கால்வாட்டில் உழைத்தவாரோ இரண்டங்கால் வாட்டில் உழைத்தவாரோ அவன் தலைவாட்டில் பூச்சோரி கால் மாட்டில் முளைத்த அமாரோ அங்க கால் மாட்டில் முளைத்த அமாரோ அங்க தலை மாட்டில் பூச்சோரியே தவம்
அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆமா, இப்படிதான் இருக்கணும். ஆகையினால் கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டிலே பூச்சொரிய, தலைமாட்டிலே பூச்சொரிய, தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய, கால் மாட்டில் பூச்சொரிய, ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக உத்தமியா தவம் இருக்கா, தவம் இருக்கின்றார். அண்ணா ஆகாரம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், உறக்கம் என்பது இல்லாமல், உறக்கம் என்பது இல்லாமல், அடிக்கின்ற காற்று தன்னை ஆகாரமாக தான் புசித்து, ஆகாரமாகத்தான் புசித்து, அழகு மங்கையான நாகக்கண்ணி, நாகக்கண்ணி வயிறங்கரு வருடமாக வருடமாக அவ இருந்து தவம் செய்து வார செய்து வாரா, அவ 12 வருடமாக வருடமாக அவ பாரு தவம் செய்து வார செய்து வாரா, அவ கடவுளை நினைக்கார். யார் நினைக்கா? யார் யாரையா? நாகக்கண்ணி பெண்கொடியால் நினைக்க அவ நினைக்கின்றார். 12 வருடமாக இறைவனை நினைத்து தவம் இருக்க, இறைவனை நினைத்து தவம் இருக்கின்றார். பகவானை நினைத்து தவம் இருக்க, தவம் இருக்கின்றார். என் பாவையான நாகக்கண்ணி, அந்த நாகக்கண்ணி அவனுமது உண்ணாலே ஆகாரம் எடுக்காமல் தவம் இருக்க. சூப்பரா இருக்கு. அப்படி தவம் இருந்தா அப்படி இல்ல தவம் இருக்கணும். ஆமா, ஆகையினால் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா, அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து, சிவபெருமானை நினைத்து அழகு மங்கையவள் தவம் இருக்கா, தவம் இருக்கின்றார். கடவுளை நினைக்க, கடவுளை நினைக்க, கடிய தவம் இருக்க, கடிய தவம் இருக்கின்றார். சிவனார நினைக்கின்றால் ஆமா, சிறந்த தவம் இருக்க. அவ தவநிலையானது எப்படி இருக்கு? தலைமாட்டில் முளைத்த மரம், ஆமையா, கால் மாட்டில் பூச்சொரிய, கால் மாட்டில் முளைத்த மரம், ஆமையா, தலைமாட்டில் பூச்சொரிய, அன்னமது உண்ணாமல், ஆகாரமும் எடுக்காமல், அன்னம்னா என்ன, ஆகாரம்னா என்ன? அன்னம் என்றால் சாப்பாடு, சாப்பாடு. ஆகாரம் என்றால் நீர், தண்ணீர். தண்ணியும் குடிக்காமல் சோறும் சாப்பிடாமல் அந்த காலத்துல தவம் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப தவம் இருக்குது அப்படியா? இப்ப எப்படி? நம்ம கோயிலுக்கு 10 நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ளேயே படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அப்படிதானே ஐயா? ஆமா. இப்ப உள்ள விரதம்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? காலையில 4 இட்லி 1 வடை. ஆமா, அரிசி தானே சாப்பிடக்கூடாது. ஆமா, அரிசி சோறு தானே சாப்பிடக்கூடாது. இட்லி சாப்பிடலாம்ல? இட்லி அரிசியில தானே வருது. இட்லி அரிசியில தான் வருது, அரிசியா தான் சாப்பிடக்கூடாது. அப்படியா? 11 மணிக்கு 1 டீ 2 வடை. 2 வடை. ஆமா. 2 மணிக்கு ஏதாச்சும் ஜூஸ், மாதுளை ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்னு 1 ஜூஸ். சரி. சாயங்காலம் 4 மணிக்கு ஆச்சுன்னா அதே டீ கடையில 1 டீ 2 வடை சட்னி வச்சு. இதுதான் விரதம். ஆமா. எப்படி வயிறு பசிக்கும்? வயிறு ஏன் பசிக்கு? வயிற்றையும் காய போடணும். கேட்டா சாமிய மனசுல நினைச்சா போதாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் என்ன பட்னியாவா கிடக்க சொல்லிருக்கா? ஆமா, மனசு சுத்தம் போதாதா அப்படின்றாங்களோ? ஆமா. ஆகையினால் நைட் ஆயிட்டுனா புரோட்டா. அப்ப ஏன் வீட்டை வெள்ளை அடிக்க? ஏன் வீட்டை கழுவி விடுத? ஏன் கழுவணும்? மனசு சுத்தம் இருந்தா போதும்ல, எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அப்படிதானே? ஆமா, ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கறி எடுத்து நீ சாப்பிடு. அதே ஆத்தாளுக்கு வச்சிட்டு தானே சாப்பிட்டேன். ஆமா, அப்படின்னு சொல்லிக்கிட வேண்டியதானே? ஆகையினால் நாகக்கண்ணி தவம் இருக்கா. ஆமா. எப்படி தவம் இருக்கா? எப்படி சிவனார நினைத்து செல்ல தவம் இருக்கின்றார். அவ எத்தனை வருடமாக? 12 வருடமாக அவ பாரதவோ செய்து வாரா. 6 வருடமாக அவ இருந்து தவம் செய்து வாரா. கடவுளையும் நினைக்கார் அந்த கண்டனையினாக கண்ணி சிவனார நினைக்காரே அந்த செல்ல மங்கை நாக கண்ணி ஆண்டவனே நினைக்காரே என்ன நினைக்காரே
எத்தனை நாளாக? எப்படி எப்படி? 12 வருடமாக 12 வருடமாக ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமியால் தவம் இருக்கா. அந்த நாகக்கண்ணி தவம் இருக்கின்றாள். அவ தவம் இருக்கும்போது வருஷம் என்ன ஆச்சு? வருஷம் 12 வருஷம் ஆச்சு. அடேங்கப்பா, 1 இல்ல 2 இல்ல 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஆமா. பார்த்தார். ஆமா. நாகக்கண்ணி. என்னடா இது? அட கடவுளே, கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷமா பிள்ளை இல்லன்னு. ஆமா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை நமக்கு முன்னாடி ஆடிச்சான். தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிச்சான். அந்த மாதிரில அங்கத்தான் நமக்கு பிள்ளை இல்ல, சாமிய தேடுனா பிள்ளை இருக்கணும். இங்க வந்து அவரை தேடுனா அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, சம்போ நமச்சிவாயா அப்படின்னு நம்ம அவரை தேடுனா அவரும் நம்மளை யாரிட்டு பார்க்கலையே. வருஷம் 12 வருஷம் ஆச்சு. ஆமா. பகவானும் இன்னும் நம்மள வந்து ஏறிட்டு பார்க்கலையே என்று சொல்லி நாகராஜன் தேவி அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அவ என்ன நினைக்கின்ற ஆண்டவனே பகவானே அகில உலகமெல்லாம் படைத்த இறைவா ஈஸ்வரனே இறையோனே இறை அளக்கும் பரம்பொருளே ஆண்டவா நான் என்ன பாவம் செய்தேன்? ஒரு பாவமும் செய்யலையே ஐயா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கும் ஒரு பாவமும் நான் செய்யவில்லையே என்று. ஆமா. அவ என்ன நினைக்கின்ற அகிலம் எல்லாம் படி அளக்கும் சம்போ சங்கரா ஐயா, சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியால் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியால் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அகிலமெல்லாம் படி அளக்கும் சம்போ சங்கரா பாருலகம் படிகளக்கும் சம்போ சங்கரா ஐயா சம்போ சங்கரா இந்த பாவை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பாருலகம் படிகளக்கும் சம்போ சங்கரா பாவை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா எப்படி தவம் இருக்கா? பார் உலகம் படியலக்கும் பகவானே சம்போ சங்கரா ஈரேல் உலகம் படியலக்கும் இறையோனே சம்போ சங்கரா ஆண்டவா நான் ஒரு பாவமும் செய்யலையே அகிலமெல்லாம் படியலக்கும் ஆண்டவா சம்போ சங்கரா இந்த அடியால் செய்யக்கூடிய தவநிலை உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா? ஈரேல் உலகம் இறையலக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யக்கூடிய தவநிலை உங்களுக்கு தெரியவில்லையா? என்ன பாவம் பண்ணிட்டேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இப்படி நடக்கு? உங்களை நம்பித்தானே வந்திருக்கேன். ஏன் இப்படி நடக்குன்னு தெரியலையே. என்னையா அடுத்த வருஷம் பொழைச்சு கிடந்தா நம்மள இந்த ஊருக்கு வில்லடிக்க கூப்பிட்டா என்னையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்யா? எனக்கு சம்பளமே வேண்டாம். ஏன் சம்பளம் வேண்டாம்? பாருங்க, நானும் எவ்வளவு காலமா எங்கேலமோ வில்லுக்கு போயிருக்கேன். இப்படி தின்பண்டம் தந்ததே கிடையாது. அதான பார்த்தேன். தீமண்டத்தை சொல்லுவீங்களா? அது எங்க அக்கா அப்படி சூப்பரா கொடுக்காங்க. நான் சொல்லுதேன் என்னங்க? பட்டாணி பிஸ்கட். அதானே பட்டாணி பிஸ்கட் சாக்லேட். ஹலோ கடலையில விதவிதமா வந்திருக்கு. மசாலா கடலை இதெல்லாம் இன்னைக்கு தேவைப்படாது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காப்பு வெட்டினதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு மேல தேவைப்படும் இந்த கடலை எல்லாம். அதுவும் பிஸ்கட், இந்த பிஸ்கட் இங்கதான் பாத்துருக்கேன். 6 பிஸ்கட். ஆமா. அப்ப அடுத்த வருஷம் தான் சம்பளம் வேண்டாமோ? இந்த வருஷம் சம்பளம் வேண்டாமோ? இந்த வருஷம் தந்துருங்க. அடுத்த வருஷம் வேண்டாம். அதுதானே பார்த்தேன். ஆகையினால் நாகக்கண்ணி நினைக்க
நினைக்கிறான். பார் உலகம் படியளக்கும் பகவானே சம்போ சங்கரா. பகவானே சம்போ சங்கரா. இந்த பாவை செய்யக்கூடிய தவநிலை உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியவில்லையா? ஈரேல் உலகம் படியளக்கும். ஆமா. இறையோனே சம்போ சங்கரா. சம்போ சங்கரா. இந்த ஏழை செய்யக்கூடிய தவநிலையானது ஆமா நம்ம கண்ணுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்கு இப்படி இருக்கீங்க என்று ஆமா நாகக்கண்ணி பகவான் நினைத்து அழுது புலம்பியவுடனே நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது ஆதிவல்லி கையிலை தேடி ஆண்டவன் பகவான் தேவி பார்வதியாளுடைய திரேகம் எல்லாம் ஆமா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அக்கினியா காந்துகின்றது. என்ன செய்து அக்கினியா காந்துகின்றது. பார்த்தா பார்வதியால் ஆமா பார்த்தா பார்வதியா என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு நம்ம உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆமா தீயா காந்துகின்றது. என்ன காரணம்னே தெரியவில்லையே என்று சொல்லி என்ன நினைக்கின்ற பகவானிடம் கேட்க வேணும். பகவானிடம் கேட்க வேணும். பார்வதியா கேட்காளே பார்வதியா நினைக்காளே பகவானிடம் கேட்க வேணும். பார்வதியா நினைக்காளே தெரியல. ஆமா பகவான் கிட்ட கேட்க வேண்டும் என்று பார்வதியார் நினைக்கின்றார். ஆஹா போச்சா ஆமா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு ஏன் நம்ம மேல இப்படி காந்துகின்றது என்ன காரணம்னு தெரிய வேண்டும் என்று ஆமா நம்ம மனசுக்குள்ள போட்டு குழப்புவானே வேண்டாம் என்ன பகவான் இருக்காரு ஆமா படியளக்க போயிருக்காரு வரணும் இல்ல வரட்டும் அவர்கிட்டயே கேட்டுருவோம் என்று ஆமா நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணியுடைய தவநிலையை அறியாத பார்வதியா நம்ம இப்படியே இருந்தவனு ஆமா பகவான் நம்மளை பார்த்து ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டார் நம்மள பார்த்த உடனே ஆமா பகவான் உனக்கு என்னம்மா ஆச்சு ஏம்மா இப்படி இருக்கின்றா அப்படின்னு நம்மள பார்த்த உடனே கேட்கணும்னா என்ன செய்யணும் அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை மாத்தி இருக்க வேண்டும் என்று ஆமா பார்வதியா உருவத்தை மாத்துகின்றார். எப்படி மாத்துகின்றார்? பகவான் நம்மள பார்க்கணும் ஆமா பார்த்த உடனே ஏன் எதுக்குன்னு கேட்க வேண்டும் அப்படின்னு உருவத்தை மாத்துகின்றார். எப்படி மாத்துகின்றார்? நீட்டினகால் மடக்களையே அவன் மடக்களையே பார்வதி நிமிர்ந்ததள குணியலையே மடக்களையே அவன் மடக்களையே குணியலையே அவிழ்ந்ததொரு தலைமுடியை அள்ளிய அவள் முடியலையே பகவானவர் வரட்டும் என்று பார்வதியால் காத்திருக்கா சிவனாரும் வரட்டும் என்று சிரிப்பவங்க சிரிக்கட்டுமே இங்க இருந்து பார்த்தா தானே வலிக்கும். பார்வதியால் இருக்காளே அவ பகவானை எதிர்பார்த்து அவ இருக்காளே பகவானை எதிர்பார்த்து பார்வதியா இருக்கா. ஆமா எப்படி இருக்கின்றால் நீட்டின காலம் மடக்கவில்லை. பகவான் எந்த பக்கமா படியளக்க போயிருக்காரு? ஆமா வடக்கு கோட்டை வாசல் வழியா வடக்கு திசைக்கு படியளக்க போயிருக்காரு. அப்ப பகவான் வடக்க பார்த்து போயிருக்காரு. ஆமா பார்வதி வடக்க பார்த்து காலை நீட்டினார். அப்படியே காலை நீட்டி ஆமா பார்வதியா வடக்க பார்த்து காலை நீட்டினா ஆமா தலைய விரிச்சு போட்டா பகவான் எப்படா வருவார்னு காத்திருக்கும் போது ஆமா பகவான் படி இழந்துட்டு கைலாசம் வருகின்றார். கைலாசம் வந்து ஆமா உள்ள வந்து பாக்காரு
எட்டி எட்டி பாக்காரு. பார்க்கிறார். யார பாக்காரு? யார பார்க்கிறார்? பகவான பாக்காரு. ஆமா. ஆகா என்ன என்ன என்னைக்கும் படி இழந்துட்டு வந்த உடனே படி இழந்துட்டு வந்த உடனே பார்வதி ஓடி வந்து ஆமா ஓடி வந்து அத்தான் அத்தானே அத்தான் மச்சானேன்னு ஆசாசையா பாத பணிவிடைய நடத்துவாள. ஆமா. இன்னைக்கு பார்வதியை இன்னும் மறக்காங்களையே. ஏன் வரக்காங்கல? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சரி. நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கா என்று நம்ம ஏன்னு கேட்கல. ஆமா. அதுக்கும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாரு. சண்டைக்கு வருவா. பார்வதி நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா. ஆகையினால சரி என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? ஏன்னு கேட்காம இருக்க கூடாது. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ ஏன்னு கேட்டுருவோம் என்று பார்வதியால். ஆமா. பார்வதியா எங்க இருக்கான்னு தெரியாம பகவான் உள்ள ஏறிட்டு பார்த்தாரு. பார்வதியை பார்த்து கேட்காரு அம்மா பார்வதி கங்கை ஏது அணிந்த தேவி அம்மா கைலங்கிரி வாஜை இந்த உலகமெல்லாம் ஆள்பவளே உலகளந்த ஈஸ்வரி அந்த பச்சம்மாளின் தங்கை அம்மாளே பார்வதி அம்மாளே இந்த பகவானோட வார்த்தையே ஒரு நாளும் இல்லாமல் எம்மா திருநாளா இருப்பதென்னே நீட்டின கால் மடக்களையே எம்மா நிமிர்ந்ததால குனியலையே அவிழ்த்தது ஒரு தலைமுடியே கிடையாது. நான் எங்கேயோ பிறந்திருக்கணும். ஆமா. அப்படின்னு நிறைய பேரு ஆமா என்னையும் சேர்த்து நிறைய பேர் வீட்டுல சண்டை போடுவாங்க. ஆனா ஆமா யாரை எங்க வைக்கணும் யாருக்கு எதை கொடுக்கணும் யாருக்கு எந்த நேரத்துல எதை எடுக்கணும் யார வச்சு எந்த வேலையை முடிக்கணும் யாரால எந்த வேலை முடியும் ஆமா அப்படின்னு யார் எழுதியிருக்கா? நீ எழுதியிருக்கியா? நான் எழுதியிருக்கா? ஜாயிண்ட்காரமா எழுதியிருக்காங்களா? கிடையாது. எழுதியிருக்காரு. உள்ள இருக்கா பாரு. ஆமா. என் தாய் முத்தாரம்மா அம்மா அவ எழுதுன எழுத்து யாரா இருந்தாலும் இத நடக்கணும் இத வச்சு இவங்களாலதான் முடிக்கணும்னா ஆமா அன்னைக்கு எழுதுன எழுத்து யாராலையும் மாத்த முடியாது. ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என்னம்மா? கொடிக்கு சுரைக்கா கனத்தா கிடக்கும் அப்படின்னு கேட்காங்களே ஐயா. அதாவது சுரைக்கா நீளமா இருக்கும். ஆமா. பூசணிக்கா மாதிரி தான். ஆமா. சுரைக்கா நீளமா இருக்கும். கொடிய பாத்தீங்கன்னா இந்த சணல் மாதிரி பொடிச்சாதான் போவோம். சுரைக்காய கையில எடுத்து பார்த்தோம்னு வைங்க. நம்ம கையில எடுத்து பார்த்தா 1.5 கிலோ இருக்கும் 2 கிலோ இருக்கும். ஆனால் கொடி சின்னதா தான் இருக்கும். அப்போ அந்த கொடிக்கு அந்த சுரைக்காய் கணம் கிடையாது. அதனாலதான் அந்த கொடி தாங்கிக்கிட்டு இருக்கு. கனமா இருந்துச்சுன்னா தான் அந்த கீழே விழுந்துரும் அல்லவா? அப்படிதானம்மா? அதே மாதிரி தான் தாய்க்கு பிள்ளை கெட்ட பிள்ளையா தெரியுமா? தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் கொடிக்கு சுரைக்காய் கனமா தெரியாது. தாய்க்கு பிள்ளை அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இல்லனாலும் சரி கெட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி களவாண்டு வயிறு பிழைச்சாலும் சரி தாய்க்கு பிள்ளைதான். காக்காவுக்கு தன் குஞ்சா இருந்தாலும் பொண்ணு குஞ்சு. அதே மாதிரி தான் அதுவும் கொடிக்கு சுரைக்காய் கணக்கவா செய்யும். ஆமா. பார்த்தார் பார்வதி நினைச்சா நல்ல வேலை நம்மளே பகவான் கிட்ட கேட்கணும் நினைச்சோம். அவரே பதில் சொல்லிட்டாரு என்று அதை விட்டு வர போது அந்த இடத்திலே அதற்கு அடுத்தால அதே போல ஒரு ஆலமரத்து அடியில ஒரு 5-6 வெள்ளாடு மேய்கின்றது. வெள்ளாட்டுல குட்டிக்கு குலை வெட்டுதை சிறுவன் முடிக்கொப்பல உட்கார்ந்து கொண்டு அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுதானே. கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழுந்தா குழந்தை உயிர் பிழைப்பானா? செத்து போவானே. பிழைக்கவே மாட்டான். பார்த்தால் பார்வதியா பகவான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்காரு. ஆனா பார்வதிக்கு மனசு வர மாட்டுக்கு. ஏன் வர மாட்டுக்கு? என்ன அவளும் 2 பிள்ளைக்கு அம்மா இல்ல. பார்வதிக்கு மனசு வருமா? வராது. ஆகையினால் பகவான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. பகவானே நிறுத்துங்கள் வாகனத்தை நிப்பாட்டுங்கள். பார்வதி என்ன உங்கள்ட்ட
நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? எது நடந்தாலும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டு வந்தேன். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், வேண்டியதும் நடக்கும், வேண்டாததும் நடக்கும். வேண்டாததும் நடக்கும். எது நடந்தாலும் ஆமா ஒரு வார்த்தை நீ வாய் திறந்து பேசவே கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். உன்னைய கூட்டிட்டு வந்தேன். இப்ப இடையில வந்து ஆமா ரதத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுதே பார்வதி. பார்வதியே உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு என்னம்மா வேணும்? அம்மா என்ன? ஏ பார்வதி, ஆமா உனக்கு என்னம்மா வேணும்னாரு. என்ன பரிசா? எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி கொடுத்துருக்காங்க. தெரிய மாட்டேக்கா? அப்படியா? இது தெரியல. அதான் சொல்றேன், எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தானே தெரியும். பெண்களுக்கு என்ன பிடிக்கும், எங்கேயும் கிளம்புறோம்னா சடார்னு எதை கையில எடுப்போம் அப்படின்னு தேடி கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா அதாவது ஆமா சொல் உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த ஊத்தங்கரை விளைமான நகரத்திலே என் தாயாகப்பட்ட குலசையாளும் முத்தாரம்மாளுடைய ஆமா தசரா திருவிழாவை முன்னிட்டு 10வது நாள் விழாவாக அங்க